நாட்டில் என்ன நடக்குது என்று தெரியாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பொம்மை முதலமைச்சர். இன்னொரு அமைச்சர் சொல்றார், நேற்றைய தினம் வெளியே வந்து, நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு தேவையில்லை, முறையாக நடவடிக்கை எடுக்கிறோம். இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் வேண்டும் என்று திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை செல்கிறார். நடந்து முடிந்த நாடாளுமன்றத்திலே 40க்கு 40 வெற்றி பெற்றுவேன் சொல்றார். 40க்கு 40 வெற்றி பெற்ற ஆணவத்தில், அதிகாரத்தில், ஆங்காரத்தில் தானே இன்றைக்கு இத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. முறையாக ஆட்சி செய்திருந்தா, இன்றைக்கு கள்ளச்சாராய் காட்சி விலை கண்டுபிடிக்க அளித்திருந்தால், ஒழித்திருந்தால் இத்தனை உயிர் நாம் இழந்திருக்குமா? அது மட்டுமல்ல, இன்னைக்கு 40க்கு 40 வெற்றி பெற்று சொன்னீங்களே, 58 பேர் இன்னைக்கு இறந்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை 28 உடல்கள் ஒரே இடத்தில் எரியுற்று தான் சாதனை. ஒரே இடத்துல 28 உடல்கள் எரியுற்றுக்கிறாங்க. இதுதான் திராவிட மாடலுடைய சாதனை. இதுக்கு முந்தி ஒரு டிஜிபி இருந்தார், சைலேந்திர பாபு அவர்கள். அப்ப போதைப் பொருளை தடுப்பேன் என்று சொன்னு 2.0, 3.0, 4.0 போட்டு கடைசி வரைக்கும் இந்த போதைப் பொருளை ஒழிக்கவே முடியல. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் இதற்கு துணை நிற்கின்ற காரணத்தினாலே டிஜிபியாலையும் ஒழிக்க முடியல. போட்டுக்கிட்டே ரிட்டர் ஆகி போயிட்டார். அதோட இன்னைக்கு போதைப் பொருள் பல்வேறு வடிவத்தில் வருது. சாக்லேட்ல வருது, திரவடியில் வருது, ஊசி வெடியில் வருது. இப்படி பல்வேறு வடிவத்தில் போதைப் பொருட்களை இன்றைய ஆட்சியில பார்க்க முடியுது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள் சீரழிக்கக்கூடிய காட்சி இந்த ஆட்சியிலே பார்க்க முடிகிறது. இதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த போதைப் பொருள் பயன்படுத்தியவர்கள் கஞ்சா, கள்ளச்சாராய் குடிக்கிறவர்களால் நாட்டில் பல்வேறு இழப்புகள் ஏற்படுகிறது. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தினந்தோறும் நடந்து வருது. இந்த ஆட்சியில் அதிகமாக கொலை நடக்குது, அதிகமாக திருட்டு போகுது. இப்படிப்பட்ட அவலங்கள் தமிழகத்திலே அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த விடியா திமுக அமைச்சர் அவர்கள், விடியா திமுக முதலமைச்சர் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவர்களுடைய எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கு இந்த முதலமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்வதுதான் ஒரே வழி. உங்களுடைய கையிலாக தருணமாக திறமையற்ற முதலமைச்சர் இந்த நாட்டை ஆளுகின்ற காரணத்தினாலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்திலே கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கிறார்களே, அப்பொழுதே இருந்து இப்பொழுது வரை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் கள்ளக்குறிச்சி மரணத்தை தடுத்து நிறுத்திருக்கலாம். அந்த தவறை சுட்டிக்காட்டி தான் நாம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். விலைமதிக்க முடியாத உயிருக்கு யார் பொறுப்பு? விடியா முதலமைச்சர் தான் பொறுப்பு. இந்த கள்ளச்சாரை விற்பனை செய்தவர்கள் யார்? இதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் யார்? இவருக்கு துணை போனவர்கள் யார்? அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எத்தனையோ முறை நாங்கள் வற்புறுத்தி சட்டப்பேரவைத்தில் வேண்டுகோள் வைத்தோம். ஆனால் சட்டப்பேரவை தலைவர்கள் மக்களுடைய பிரச்சனை தான் பேச வேண்டும் என்று சொன்னால் இது மக்களுடைய பிரச்சனை தானே, வேறு எந்த பிரச்சனை? மக்களுடைய பிரச்சனை தான் நான் பேசுவேன் என்று அவரிடத்தில் கேட்டேன். இதை விட வேறு என்ன பிரச்சனை இருக்கின்றது நாட்டிலே? முக்கிய பிரச்சனை இப்பொழுது நாள்தோறும் ஒவ்வொரு உயிரை இழந்து கொண்டிருக்கின்றோம். மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய உயிர் பிரச்சனை சட்டமன்றத்தினால் எழுப்ப முடியும். பிரதான கட்சியுடைய வேலை அதுதானே. நியாயம் கிடைக்கல. வேண்டுமென்றே திட்டமிட்டு சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர், எதிர்க்கட்சி தலைவர் மரபை மதிக்கவில்லை என்று சொல்கிறார். மரபை மதிக்கக்கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆக மக்களுடைய பிரச்சனையை எழுப்புவதற்கு தான் சட்டமன்றம். இன்னைக்கு விலைமதிக்க முடியாத உயிர்கள் தினந்தோறும் போய்க் கொண்டிருக்கின்றன. அதை தடுத்து நிறுத்தி அதற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் சட்டமன்றத்தில் பேசுவதற்காக அனுமதி கேட்டோம். அனுமதி மறுக்கப்பட்டு எதையோ பேசி இதை மழுப்ப பார்க்கிறார் என்பதையும் நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அல்சருக்கு கொடுக்கிற மாத்திரை ஒமிப்ரசோல், அந்த மாத்திரை காட்டி இதை தெரிவிக்கிறார். நான் ஒன்றும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கார். ஸ்டாலின் போல நான் அல்ல. நான் பொம்மை முதலமைச்சராக இருந்ததில்லை. மக்கள், அப்பாவி மக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்துக் கொண்டு என்ன மருந்தை அவர்களுக்கு செலுத்தினால் குணமடையும் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். எங்களிடத்திலும் மருத்துவர் இருக்கின்றார்கள்.
ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏழை மக்களை காப்பாற்றுவதற்கு பதிலாக அந்த முறையான சிகிச்சை அளிக்காத காரணத்தினாலே பல உயிர்களை இழந்திருக்கின்றோம். இதற்கு பிறகும் அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேசுகிறார். பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு போகும்போது பேட்டி கொடுக்கிறார். எடப்பாடி பழனிசாமி சிகிச்சை பெறுவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கவில்லை, மருந்து இல்லை என்று சொல்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்றார். அவர் சொன்னது ஒமிப்ரசோல். ஒமிப்ரசோல் என்பது அல்சருக்கு கொடுக்கிற மாத்திரை தான் அப்பவும் சொல்றார். இப்படிப்பட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டு இந்த நாட்டு மக்களை எப்படி காப்பாற்ற முடியும்? நான் சொன்ன மருந்து வேற. நாங்க சொன்ன மருந்து இன்ஜெக்ஷன் ஒமிப்ரசோல். எடப்பாடி பழனிசாமி எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறன்னு சொல்றாரு. நான் என்ன எதுக்காக நான் வேண்டுமென்றே சொல்றேன். இன்னைக்கு ஏழை மக்களுடைய உயிரை எப்படி துச்சமென மதிக்கிறாங்க பாருங்க, எப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்க. இதை மக்கள் சிந்திக்க வேண்டும். மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் எவ்வளவு பதற்றத்தோட எவ்வளவு கொந்தளிப்போட இன்னைக்கு இறந்தவர் குடும்பங்கள் சோகத்தில் இருக்கின்றார்கள். எப்படி அமைச்சர் பேசுகிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை, முறையான மருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு இப்படிப்பட்ட வார்த்தையை அமைச்சர் உபயோகப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட அமைச்சர் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டை எவராலும் காப்பாற்ற முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். ஸ்டாலின் அவர்களை கேட்டேன், நீங்க தானே கொள்கைகளை குறிப்பில் இடம்பெற்றிருக்குது, நீங்க தானே இந்த செய்தி சொன்னீங்க. இன்றைக்கு கஞ்சா வச்சிருந்தா குற்றம், விற்றா குற்றம், கொண்டு போனா குற்றம். அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய காவல்துறை மானியத்திலே காவல்துறை மானிய கோரிக்கை புத்தகத்திலே 20ஆம் பக்கம் இடம்பெற்றிருக்குது. நீங்க கஞ்சா வைத்திருந்ததாக 2138 பேர் 36 38 வச்சதா சொல்றீங்களா? ஏன் கைது செய்யல? பதிலே இல்லை. அது கூட படிச்சு ஒழுங்கா போட தெரியல. ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிற மக்கள் கேட்டா கூட தெரியும். 2110 பேர் 2136 பேர் கஞ்சா விற்பனை செய்ததாக கண்டுபிடிக்க சொன்னா அவரெல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்கணும்ல. சரி, அப்படித்தான் இருக்குது. அந்த புஸ்தகத்துல நீங்க 148 பேர் தான் கைது பண்ணி சொன்னீங்களே, அது கூட தெரியாத யாரோ ஒரு அதிகாரி எழுதி கொடுக்குறாங்க, அதை வச்சு படிக்கிறார். இப்படிப்பட்ட முதலமைச்சரை வச்சு எப்படி நாட்டை காப்பாற்ற முடியும்? அதனாலதான் நாங்கள் பதவி விலகு என்று சொல்றோம். தமிழகமே அதிர்ந்து போய்விடக்கூடிய அளவிற்கு இதுவரை தமிழகத்திலே கள்ளச்சாராயம் குடித்து இவ்வளவு மரணம் அடைந்த சரித்திரம் கிடையாது. அந்த சரித்திரத்தை இந்த விடியா திமுக அரசு படைத்து விட்டது. இன்றைக்கு உலகிலே கொலம்பியாவில் தான் இன்றைக்கு போதைப் பொருள் அதிகமாக நடமாடும். அதற்கு பிறகு இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரிச்சிருக்குது. இந்த கள்ளச்சாராயம், கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்திருக்கின்றார்கள். இந்த மரணத்தினுடைய நிலை என்ன? இதற்கு நீதி கிடைக்க வேண்டும், முறையாக விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும், அதற்கு சிபிஐ விசாரிக்கப்பட வேண்டும். இதையெல்லாம் வலியுறுத்தி தான் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடித்தலுடைய பொறுப்பேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தார்மீக நீதியாக ராஜினாமா செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்?